வணக்கம் நண்பர்களே, இது காலம் மற்றும் வேலை ஒர்க் அண்ட் டைம் ஃபாஸ்ட் ட்ராக் டெக்னிக் 9. இந்த வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் என்ன, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக், அந்த ஜாயிண்டிங் மற்றும் லீவிங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த கேள்வி ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படிங்கிறனால இதை முழுவதுமாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஃபாஸ்ட் ட்ராக்டை நம்ம இது மட்டும் பார்த்துட்டு ஷார்ட்கட் பார்த்துட்டு நம்ம போதும், இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். இந்த வீடியோ பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கையில் ஒரு நோட்டு ஒரு பேனாவோடு உட்காந்துக்கிட்டிங்கன்னா சைமல்டேனியஸாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். சரிப்பா, இது எப்படிப்பா நம்ம கொண்டு போகிறது, எப்படியெல்லாம் கொண்டு போகணும்? இது நார்மல் மெத்தேட், அதாவது இது ரெண்டு மெத்தேடும் நான் சொல்லித்தர போகிறேன். நார்மல் மெத்தேடும் அதர் டைமில் அதோடு சேர்த்து ஷார்ட்கட் ரெண்டுமே நம்ம பார்ப்போம். சரி, நம்ம கிளாஸுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு கேள்வி எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு தரவு கேள்வி பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் சொல்கிறேன். A and B each alone they can do the piece of work in A and B days respectively. Both begin together and if A leave the work. ஆக்சுவலாக கொஷின் என்ன இருக்குன்னா, A தனியாக ஒரு வேலையை ஸ்மால் ஏ நாட்களில் செய்வாங்க, பி அதே வேலையை ஸ்மால் பி நாட்களில் செய்வாங்க. அவ்வளோதான் கேள்வி, சரிங்களா? அதோடு முடிச்சிருவாங்க. அடுத்தது வந்து நமக்கு என்ன கொடுப்பாங்கன்னா, ஏவும் பியும் ஒரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. எக்ஸ் நாட்களுக்கு அப்புறம், எத்தனை நாட்களுக்கு அப்புறம்? எக்ஸ் நாட்களுக்கு அப்புறம் ஏ ஆனவர் என்ன பண்ணிடுவார், வெளியே போயிடுவார். அப்புறம் பி தொடர்ந்து வேலை செய்வார். அப்படி தொடர்ந்து வேலை செய்யும் பொழுது அந்த பி ஆனவர் எத்தனை நாட்களில் இந்த வேலையை முடிப்பாங்க அப்படின்றது தான் கேள்வி. இது ஒரு டாப்பிக்கு. இன்னொரு விஷயம் கொடுக்கலாம். பி விலகிடுவார், ஏ ஆனவர் தொடர்ந்து வேலை செய்வார். அப்படி செய்யும் பொழுது எந்த அளவுக்கு எவ்வளோ நாட்களில் அந்த வேலையை முடிப்பாங்க அப்படின்றது கேள்வியாக இருக்கும். சரிப்பா, இதோட முடிஞ்சிருச்சிங்களா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு ஏ அந்த ஒர்க்கு எக்ஸ் நாட்களில் கழித்து ஏ ஆனவர் விலகிட்டாருன்னா அதற்கான ஃபார்முலா ஏ ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு பி, ஏ ப்ளஸ் பி டேஸ். ஓகேங்களா? ஆக்சுவலாக ஏ வெளியே போயிட்டாருன்னா ஏ சம்மந்தப்பட்ட விஷயமெல்லாம் போட்டுணும். எதால் மல்டிப்ளை பண்ணணும்? பி நாட்களால் மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி பி வெளியே போயிட்டாரு, பி வெளியே போகிறாரு, பி லெஃப்ட் அப்படின்னா பி ப்ளஸ் எக்ஸ் டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ டேஸ். ஓகேங்களா? இதுதான் வந்து பி லெஃப்ட். ஓகேங்களா? ஏ லெஃப்ட்னா மேலே இருக்க ஃபார்முலா, பி லெஃப்ட்னா கீழே இருக்க ஃபார்முலா. சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இந்த ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கலாம். பி மேலேயும் ஸ்மால் பி. ஓகேங்களா? ஏவால் மல்டிப்ளை பண்ணும். ஏ லீவ்ஸ் ஆகிறாங்கன்னா ஏ எத்தனை நாட்களில் ஒரு நாளில் முடிக்கக்கூடிய வேலையும் இன்ட்டு அவங்க எத்தனை எக்ஸ் நாட்களில் லீவ் ஆகிறாங்கள அந்த நாட்களையும் ஆட் பண்ணிக்கணும். பியோட ஒரு நாள் வேலையோட மல்டிப்ளை பண்ணிட்டு ஏ ப்ளஸ் பி. ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க. இதுதான் ஷார்ட்கட். இந்த ஷார்ட்கட்டை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிங்க. இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் வந்துக்கிட்டே இருக்கும். சரி, இப்போ சம்முக்கு போகலாம். A can do the piece of work in 10 days while B can do the piece of work in 15 days. They begin together, but therefore 5 days before the completion of the work B leave off. Find the total number of days for the work is completed. A ஆனவர் 10 நாட்களில் ஒரு வேலையை செய்ய முடியும், B ஆனவர் 15 நாட்களில் அதே வேலையை செய்ய முடியும். இருவரும் ஒன்றாக வேலையை செய்ய தொடங்குறாங்க. அந்த வேலை முடிவதற்கு 5 நாட்களுக்கு முன்பு, என்னது 5 நாட்களுக்கு முன்பே பி ஆனவர் வெளியே போயிடுறார், வேலையை விட்டு வெளியேறுகிறார். ஸோ வேலையை முடிக்க வேண்டிய மொத்த எண்ணிக்கையை கணக்கிடுங்க. ஏ மட்டும் தானே வேலை செய்கிறார். அப்போ ஏ மட்டும் வேலை செஞ்சால் அந்த ஒர்க்கை அந்த 5 நாளில் இருந்து எத்தனை நாளில் முடிக்க முடியும் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ நான் இப்போ என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, நார்மல் மெத்தட் என்ன பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நார்மல் மெத்தட். சரி, நார்மல் மெத்தடுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். என்னென்ன சார் கண்டுபிடிக்கணும்? ஃபஸ்ட்டு
இந்த given எழுதிக்கங்க. A can do the piece of work 10 days. B வந்து ஒரு ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 15 நாள். கிளியரா? இது ரெண்டும் கிளியர். ஸோ ஏவும் பியும் சேர்ந்து வேலையை செய்யும் பொழுது செஞ்சிட்ருக்காங்க. 5 நாளுக்கு முன்னாடியே யார் லீவ் ஆகிறா? 5 நாட்களுக்கு முன்பு பி லீவ் ஆகிறாங்க. பி தான் வெளியே போகிறாங்க. மீதி நாட்கள், அதாவது அந்த 5 நாள் ஏ மட்டும்தான் செய்ய போகிறாங்க வேலை. ஆமாம் தானே? ஸோ இந்த 5 நாள் முன்னாடியே 2 பேர் சேர்ந்து செஞ்சால் 5 நாளில் முடியக்கூடிய வேலை ஏ மட்டும் தனியாக செய்கிறப்ப கண்டிப்பாக எக்ஸ்டெண்ட் ஆகும். இதுதான் கேள்வி. ஸோ நம்ம இதில் இந்த மாதிரி கொடுக்கும்போது நார்மல் மெத்தடுக்கு நீங்கள் என்னென்ன கண்டுபிடிக்கணும்? ஃபஸ்ட்டு நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய விஷயத்தெல்லாம் ஞாபகம் வச்சுக்கங்க. இப்போ அந்த 5 நாட்களுக்கான ஏவோட வேலையை கண்டுபிடிக்கணும். என்னது? 5 நாட்களுக்கான ஏவோட வேலையை கண்டுபிடிக்கணும். ஏ ஒரு நாளில் செய்யக்கூடிய வேலை 1/10. 5 நாட்களில் செய்யக்கூடிய வேலை 5 நாட்களில் செய்யக்கூடிய வேலை என்ன அப்படின்னா 5/10. நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. 5/10 அடிச்சிங்கன்னா 1/2. இப்போ முதல்ல என்ன செஞ்சிட்டோம்? ஏ 5 நாட்களில் செய்யக்கூடிய வேலையை கண்டுபிடிச்சிட்டோம். அது என்னது? 1/2. ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. ஸோ இது நம்ம கண்டுபிடிச்சாச்சு ஃபஸ்ட்டு. ரெண்டாவது என்ன கண்டுபிடிக்கணும்? அடுத்தது மொத்த வேலை எவ்வளவு? எப்போவுமே இந்த மாதிரி விஷயம் கொடுக்குறப்ப மொத்த வேலையை வந்து நம்ம ஒன்றா கணக்கெடுக்கணும். அந்த மொத்தமாக ஏபி சேர்ந்து ஒரு வேலையை செய்கிறாங்கல்ல, அந்த மொத்த வேலை பார்த்திங்கன்னா 1. ஏ மட்டும் 5 நாட்களில் செய்யக்கூடிய வேலை என்னது? ஆஃப். ஸோ அரையால் கழிச்சிங்கன்னா மீதி அரை. அப்போ ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை செய்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த வேலை பார்த்திங்கன்னா அரை. ஓகேங்களா? ஸோ இது ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது சரிங்க சார், இது ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது இது மொத்த வேலை அரையால் ஏன் டிவைட் பண்ணுறேன்னா இது எத்தனை ரிமைனிங் ஒர்க்கு 5 நாட்கள் செய்யக்கூடிய வேலை சொல்லியாச்சு. இது ரிமைனிங் ஒர்க், அதாவது மீதி இருக்க ஒர்க்கை நம்ம கால்குலேட் பண்ணிக்கிட்டோம். என்னது? மீதி இருக்க ஒர்க்கு மறக்காமல் பார்த்துக்குங்க. ஏன்னா மீதி இருக்க ஒர்க்கு இம்பார்ட்டன்ட், அதுதான் நம்ம கால்குலேட் பண்ணணும். மொத்த வேலையிலேருந்து ரிமைனிங் ஒர்க்கை நம்ம கால்குலேட் பண்ணணும். ரிமைனிங் ஒர்க் எவ்வளவு? அரை. சரி, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை செய்கிறாங்கல்ல, அது மொத்தமாக எத்தனை நாட்களில் முடிப்பாங்கன்றதை கால்குலேட் பண்ணணும். அப்போ ஏ வந்து 1/10, பி வந்து 1/15 கால்குலேட் பண்ணோம்னா என்ன ஆன்சர் வரும் உங்களுக்கு? இது எல்சிஎம் எடுக்கணும். 10க்கும் 5க்கு எல்சிஎம் எடுக்கிறப்ப 30 வரும். அப்போ இது பண்ணுறப்ப 3 + 2. அப்போ ஆன்சர் என்னது? 5/30. ஆன்சர் 1/6 days. அப்போ மொத்தம் இது ஒர்க்கு. அப்போ ஒர்க்கு டன் எவ்வளவு? 6 நாட்கள். ஸோ கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஆக்சுவலாக நம்ம இந்த ஆஃப் தான் இங்கே கால்குலேட் பண்ணுறோம். இந்த விஷயம் தான் முக்கியம். அதாவது ஏ வந்து ஒரு வேலையை செய்கிறாங்க, 5 நாட்களில் எவ்வளோ வேலையை செய்வாங்கன்னு கால்குலேட் பண்ணியாச்சு. அப்போ மொத்த வேலை 1லேருந்து 1 கழிச்சாச்சு. ஆன்சர் சி. ஸோ அப்போ ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை செய்கிறாங்கல்ல, அது எத்தனை நாளில் முடிச்சிருப்பாங்க? ரிமைனிங் ஒர்க் எவ்வளவு? ஆஃபு மல்டிப்ளை பை என்ன பண்ண போகிறோம்? 6. இந்த ஆஃபால் இந்த ஆஃப் தான் இந்த ஆஃப். ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. இந்த இடத்துல என்ன வேல்யூ வருதோ, ஏன்னா சில பேர் கன்ஃபியூஸ் வரலாம். இந்த வேலை இதை ரிமைனிங் ஒர்க்கு, இதை வந்து இங்கே வந்து நீங்கள் சப்போஸ் இங்கே ஆஃப் உங்களுக்கு புரியறதுக்காக ஈஸியஸ்ட் வேங்கிறனால இந்த ஆஃப் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக இங்கே வந்து 3/4 சம்திங் எல்ஸ் வரலாம். ஸோ நம்ம இங்கேருந்து 1லேருந்து கழிச்சா வர ஆன்சரை தூக்கிட்டு வந்து தான் அந்த ஆன்சர் தான் இது. இதைத்தான் தூக்கிட்டு வந்து எங்கே போடணும்? இங்கே. என்ன இதுக்கு ஆன்சர்? ஆக்சுவலாக வந்து இதுக்கு எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா finished of work in ஆஃப் ஒர்க்குன்னு சொல்லியிருக்கேன். அதாவது ஏ ப்ளஸ் பி வந்து ஒர்க்கை முடித்த ஒர்க்கு ரிமைனிங் ஒர்க்கு ஆஃப் ஒர்க்கை முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மீதி அரை ஒர்க்கை தான் யார் பண்ணியிருக்கா? ஏ தனியாக பண்ணியிருக்காங்க. ஸோ
நாம் இப்போ என்ன பண்ணோம், மீதி இருக்கிற அந்த ஆஃப் ஒர்க்கோட இந்த கிடைச்ச இந்த 6 நாட்கள் இருக்குல்ல, ஒர்க் டன் மொத்தம் ஒர்க் டன்னால் மல்டிப்ளை பண்ணும் பொழுது எனக்கு என்ன கிடைச்சிரும், அடிச்சிங்கன்னா 3 நாள். அப்போ 3. அப்போ ஏவும் பியும் செய்யக்கூடிய வேலை எத்தனை நாள் செஞ்சுருக்காங்க, 3 நாள் செஞ்சுருக்காங்க. அந்த 3 நாள் முடிஞ்ச பிறகு அந்த மீதி 5 நாள் ஒர்க்கை யார் செஞ்சுருக்கா, ஏ தனியாக செஞ்சுருக்காங்க. அப்போ மொத்த நாட்கள் என்னது, மொத்த நாட்கள் எத்தனை, 5 + 3. அப்போ மொத்தம் 8 நாட்களில் அந்த வேலை முடிஞ்சிருக்கு. புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நார்மல் மெத்தடில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன எடுத்துக்கணுன்னா, யார் வெளியே போகிறாங்களோ அவங்கள எடுத்துக்கிட்டு வேலை முடியறதுக்கு முன்னாடி எத்தனை நாட்கள் வெளியே இருக்கோ அந்த நாட்களை அந்த நாட்களை பயன்படுத்தி நான் என்ன செய்கிறேன்னா, அந்த நாட்களில் எவ்வளோ பங்கு வேலையை செஞ்சுருப்பாங்கன்னு கால்குலேட் பண்ணணும். அடுத்தது பார்த்திங்கன்னா மொத்த நாட்கள் பார்த்திங்கன்னா மொத்த ஒர்க்கு டோட்டல் ஒர்க்கு எவ்வளவு 1ன்னு எடுத்துக்கிறோம். நாம் இங்கே 5 நாட்களில் எவ்வளோ பங்கு வேலையை செஞ்சுருக்காங்கன்னு கால்குலேட் பண்ணியிருக்கோம்ல, அந்த ஏ அந்த வேல்யூ தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணால் வர ஆன்சர் ரிமைனிங் ஒர்க், அதான் மீதி ஒர்க்கு. அப்போ மொத்த வேலை எப்படி கால்குலேட் பண்ணிங்க, ஏ + பி வேலை செய்யும் பொழுது எவ்வளோ நாட்களில் வேலை முடிப்பாங்கன்னு கால்குலேட் பண்ணிக்கணும். அந்த ரிமைனிங் ஒர்க்கை போட்டு நம்ம ஏ + பி சேர்ந்து வேலை செய்யும்போது எவ்வளோ ஒர்க்கை முடிச்சிருப்பாங்களோ அந்த வேலையை அந்த நாட்களை போட்டு டிவைட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய நாட்கள் தான் ஏவும் பியும் சேர்ந்து வேலை செஞ்சதுக்கான மொத்த நாட்கள். ஸோ அது மீதி 5 நாளைக்கு முன்னாடி வெளியே போயிட்டாங்களா, 5 தூக்கிட்டு வந்து இங்கே போடும் பொழுது மொத்தம் 8 நாட்களில் அந்த வேலையை முடிஞ்சிருக்கு. அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் நான் நம்புகிறேன். புரியாதவங்க திரும்ப ஒரு தடவை போட்டு பாருங்கள். சரி, இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இது பார்க்க போகிறேன். ஷார்ட்கட் மெத்தட் கால்குலேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஷார்ட்கட் எப்படி போடுவோம், சிம்பிள் ரெக்யூர் டேஸ் அப்படியே டைரெக்டாக போட்டுக்கலாம். என்னது, பி தான் லெஃப்ட் ஆகிறாங்க. ஸோ பி எக்ஸ் டிவைடட் பை ஏ + பி மல்டிப்ளை பை ஏ. என்னது உங்களுக்கு ஏ கேன், இது வந்து எத்த சொல்லியிருக்கேன், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், நம்ம நீட்டாக போட்டுக்கலாம், இங்கே எழுதிக்கலாம். இது ஏ. அப்போ ஏ கேன் டூ, அப்போ ஏ வந்து எவ்வளவு 10 days. அடுத்தது பி கேன் டூ த ஒர்க், இது பி. அப்போ பியோட வேல்யூ எவ்வளவு 15 நாட்கள். எத்தனை நாட்கள் முன்னாடி அவங்க லீவ் ஆகுறாங்க, லீவ் ஆஃப் பி 5 நாட்கள். அப்போ x = 5. ஸோ வேல்யூஸ் டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணலாமா, பியோட வேல்யூ 15 ப்ளஸ் எத்தனை நாளுக்கு முன்னாடி போகிறாங்க 5 டிவைடட் பை ஏ + பி போடலாமா, 10 + 15. அடுத்தது என்ன சொல்லலாம், மல்டிப்ளை பை ஏவோட வேல்யூ எவ்வளவு, ஸோ போடலாமா ஆன்சர் 20 டிவைடட் பை கீழே 25 மல்டிப்ளை பை 10. ஸோ 5 முறை அடங்கும், இது 2 முறை அடங்கும். இதையும் அடிச்சிங்கன்னா 4 முறை அடங்கும். அப்போ 8 நாட்கள். டேரெக்டாக போட்டோம்னா இந்த ஆன்சர். ஓகே நண்பர்களே, நன்றி. இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கேள்வி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏ வெளியே போகிறாங்கன்னா மேலே ஏ ஒரு நாளில் செய்யக்கூடிய வேலை இங்கே வந்துடணும். அதே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பி ஒரு நாளில் செய்யக்கூடிய வேலை வந்துடணும். அதே ஏ லீவ் ஆகுறாங்கன்னா அதே பி லீவ் ஆகுறாங்க, பி வெளியே போகிறாங்கன்னா அப்படியே ரிவர்ஸில் போட்டுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பார்க்குற தோழர்கள் தோழிகளாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நாங்கள் வேறு எதுவும் கேட்க போகிறதில்ல, சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும்தான். சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.